வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ சிம்பிளாக நம்முடைய பாரதியாரை நம்ம வரையலாம்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை எப்படி வைக்கிறேனோ அதே போல் நீங்களும் இந்த பாயிண்ட்டை வைங்க பென்சிலில். ஸோ இதுக்கு ஃபேஸ் பாயிண்ட் நம்ம பண்ணியிருக்கேன். அதை எப்படி இந்த டாட்டை கனெக்ட் பண்ணுறன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேஸ் வரைகிறதுக்கான இந்த டாட் நான் போட்டிருக்கேன். ஸோ அழகாக இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக ஃபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ காதுக்கு நேராக ஒரு டாட், தலைப்பகுதிக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு டாட், ஸோ நெற்றி பகுதியிலிருந்து மேல் பக்கமாக ஒரு டாட், கொஞ்சம் சைடில் ஒரு டாட். ஸோ எல்லாமே இதையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே பாரதியாரோட அந்த தலைப்பாகை நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதற்கு அடுத்தது போல் அவருடைய பொட்டு, இப்போ 2 புருவங்கள் வரைகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது பென்சிலில் ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங்கில் பார்க்குற போல் நீங்கள் டைரெக்டாக ஜெல் பெனில் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் பென்சிலில் ட்ரை பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் அவுட்லைன் பிளாக் ஜெல் பென் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நோஸ் செக்ஷன் பாருங்கள். இடது பக்கம் ஒரு பாதி ரவுண்டு இருக்கிற மாதிரி, ரைட் சைடும் ஒரு ஆஃப் ரவுண்டு. அவருடைய மீசை நல்ல முறுக்கு மீசை அழகாக போடுங்க. ஸோ கத்தி போன்று அந்த இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்திங்கன்னா கத்தி போல் அந்த முறுக்கு மீசை வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். ஸோ மீசையில் இருக்கிற அந்த ஹேர் செக்ஷனை ஸோ வரி வரியாக அழகாக போடுறோம். அடுத்தது அவருடைய லிப்பு. ஸோ இந்த செக்ஷன் நல்லா அழகாக பண்ணுங்க அதை. ஸோ காதுக்கு கீழே ஒரு டாட்டு, ரைட் சைடும் காதுக்கு கீழே ஒரு டாட். ஸோ எங்கே மார்க் பண்ணியிருக்கிறத நல்லா பார்த்துங்க. அவருடைய மார்பு பகுதியில் ஒரு டாட். ஸோ எல்லாமே இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவருடைய தலைப்பாகையோட துணி அவருடைய கோட்குள்ளே போகிற மாதிரி இந்த டிராயிங் வரும். ஸோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். அடுத்தது அவருடைய கோட். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் எங்கேருந்து அந்த ட்ரா பண்ணுறோன்றதை நல்லா பாருங்கள். ஸோ அந்த துணியோட மடிப்புகள்லாம் இப்போ லைன் பண்ணுறேன். ஸோ இப்போ காலர். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஐ செக்ஷன். ஸோ டாப்பில் ஒரு கர்வ், பாட்டமில் ஒரு கர்வ். ஸோ அனதர் லைன். இன்னொரு அந்த கண்ணுக்கு மேலே இமை மடிப்பு. இந்த ஐ செக்ஷன் ஆஃப் ரவுண்டு அழகாக போடுங்க. ஸோ சென்டர் பாயிண்டில் லைட்டிங். அந்த ஐ செக்ஷனில் பாதி அளவு டார்க் பண்ணுங்கள். ஸோ அந்த கண்ணில் அழகான லைட்டிங் தெரியுது பாருங்கள். இப்போ தலைப்பாகையில் அந்த மடிப்புகளெல்லாம் லைன் ஒர்க் பண்ணுறேன். இப்போ கிரேயான் சேர்த்துக்கலாம். ஸோ பொட்டுக்கு ரெட் கலர் ஃபில் பண்ணுறோம். அடுத்தபடியாக ஸ்கை ப்ளூ எடுத்துக்கிறோம்.
ஸோ லைட்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ அந்த அவுட்லைன் ஏரியா மட்டும் லைட்டாக வந்து ஷேட் பண்ணுங்கள். இதில் எப்படி வந்து பண்ணுறோமோ அதே போல் ஷேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒயிட் கலர் கிளாத் தெரியணுன்றதுக்காக ஸ்கை ப்ளூ கலர் அந்த அவுட்லைன் ஏரியாவில் மட்டும் ஃபில் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது ஒயிட் கிளாத் போலவே வந்து எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியுது. நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது, அந்த அவுட்லைன் ஏரியா மட்டும். ஸோ எங்கெல்லாம் வந்து ஒயிட் கலராக தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் லைட் கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது நேவி ப்ளூ. இதுவும் வந்து அந்த அவுட்லைன் ஏரியா மட்டும் டார்க் ஷேடு வந்து பண்ணுறோம். இதுவும் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணாதீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் நல்லா அழகாக வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ வந்து ஸ்கை ப்ளூ கலர் லைட்டாக தெரியுது. அடுத்தது இந்த நேவி ப்ளூ கலரும் ஷேடிங் எஃபெக்ட் நல்லா தெரியுது. இப்போ நம்ம எடுத்துக்கிற கலர் வந்து ஆரஞ்சு. ஸோ லைட்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபேஸ் செக்ஷன் ஃபுல்லாக லைட்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபேஸ் முழுக்க லைட் ஆரஞ்சு லைட்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய கிறுக்கல்கள் தெரியவே கூடாது. ரொம்ப மைல்டாக ஷேட் பண்ணுங்கள். இது போல் பாருங்கள், ஷைனிங்காக ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது எடுத்துருக்கிற கலர் வந்து ரெட். அவருடைய லிப் செக்ஷனுக்கு ரெட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ரெட்டை வந்து எங்கே வந்து ஷேடிங் கொடுத்தா இன்னும் மோர் பர்ஃபெக்டாக இருக்குன்றதுனால ஸோ எங்கே கொடுக்குறோம் பாருங்கள், ஐ செக்ஷன் அண்டு அவருடைய நெற்றி பகுதி. ஸோ எப்படி ஷேட் கொடுக்குறன்றதை நல்லா கவனிங்க. ஸோ ஃபேஸ் அவுட்லைன் அந்த ஓரமான பகுதி ஃபுல்லாக வந்து ரெட் வந்து லைட் ஷேடிங். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு அண்ட் ரெட் வந்து சேர்ந்து இன்னும் அழகாக தெரியுது. அடுத்தது நேவி ப்ளூ கோட் ஏரியாவுக்கு நம்ம வந்து ஷேடிங் கொடுக்குறோம். ஸோ கிறுக்கல்கள் தெரியாமல் அழகாக கொடுங்க. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ தான். இப்படி வரைஞ்சா இன்னும் வந்து ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் வந்து இது இன்னும் வந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ் வேணும். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்கை ப்ளூ கலர் டார்க்காக வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்தபடியாக மார்க்கர், பிளாக் மார்க்கர் எடுத்துருக்குறோம். ஸோ அந்த கோட் ஏரியா பகுதியில் அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். ரெட் கலர் வந்து பேக்ரவுண்டில் லைட் ஷேடாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை விட இன்னும் ஷேடிங் வந்து பர்ஃபெக்ஷனாக கொடுங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ தான். இதை இன்னும் நீங்கள் அழகாக மாற்றுங்க. ஓகேங்களா? இதை பார்த்து கற்றுக்கிட்டு இன்னும் அழகாக மாற்றுங்க. ஓகே? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மீசை பகுதியில் நல்லா இன்னும் பிளாக் வந்து கொடுக்குறோம். ஸோ இன்னும் வந்து பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். ஸோ அந்த கோட் ஏரியாவில் இன்னும் வந்து டார்க் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது.